எடிட்டிங் தமிழா நண்பர்களுக்கு வணக்கம். பும்ரா போஸ்டர் டிசைனிங் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு க்ராப் உள்ளே போங்க. க்ராப் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஆட் ஃபோட்டோவில் போங்க. ஃபோட்டோவில் போயிட்டு இப்போ நான் இந்த இமேஜஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ப்ளர் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதை லைட்டாக கொஞ்சம் ப்ளர் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ப்ளர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்து அதே ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இன்னொரு டூப்ளிகேட் பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ண போகிறேன். இந்த பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் உள்ள போங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ, எனக்கு இப்போ எல்லோ கலர் தேவைன்றதுனால எல்லோ கலர் ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதில் அதேமாரி ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஓவர்லே அப்படின்ட்டு கொடுங்க. ஓவர்லே அப்படின்றது கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற கலர், இப்போ நான் ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போங்க. ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு இரேஸ் ஆப்ஷனில் போகிறேன். இரேஸ் ஆப்ஷனில் போயிட்டு ஹார்ட்னஸை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டேன். கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோட்டோ கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ நான் இப்போ ஆட் பண்ணுறேன். பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி எரேஸ் ஆப்ஷனில் போயிட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சைஸை நல்லா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அழிச்சிடுங்க. இதேமாரியே அழிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ மேலே வந்து அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் அப்படின்றத கொடுங்க. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி செட் பண்ணுற மாதிரி. ஓகே, மூவ் டவுன் கொடுத்துட்டேன். மூவ் டவுன் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக் சைடில் இருக்க ஃபோட்டோவை நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக லைட்டாக ஸ்லாண்டிங் பண்ணுங்கள். ஸ்லாண்டிங் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி அதே சைஸ்லேயே அப்படியே செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். அடுத்து அதேமாரி ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ கீழே அதேமாரியே இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு அதேமாரி மூவ் டவுன் அப்படின்னு கொடுங்க. ஃபோட்டோக்கு பின்னாடி போய்டும். நீங்கள் இன்னொரு தடவை மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் மாதிரி அந்த அதாவது பேக்ரவுண்ட் லேயர் பின்னாடியே போய்டும். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் அப்படி பண்ணலாம். அடுத்து அதேமாதிரி அழிச்சிட்டேன். ஓகே, இரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வர ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், சென்டரில் இருக்க ஃபோட்டோ மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி செட் பண்ணுங்கள். ஜூம் பண்ணால் லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோட்டோ கொஞ்சம் லைட்டாக கவர் ஆகுது. பட் ஆனால் மூஞ்சி கொஞ்சம் லைட்டாக தெரியல. ஸோ இதுவே செட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தேவைனாலும் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுருக்கலாம், உங்களுடைய விருப்பம். அடுத்து இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா பிளெண்டிங் அப்படின்றதில் போயிட்டு மல்டிப்ளே அப்படின்றத கொடுங்க. மல்டிப்ளே கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்லாண்டிங்காக கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி எந்த சைஸில் தேவையோ, க்ராப்பிங் சைஸில் தேவைன்னா க்ராப்பிங் சைஸில் வைங்க. அப்படி இல்லைனா அதே சைஸில் வேணால் அப்படியே இதேமாரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து க்ராப்பிங் சைஸில் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், நல்லா நான் ஜூம் அவுட் பண்ண போகிறேன். ஜூம் இன் பண்ண போகிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு கீழே செட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். அடுத்த ஃபோட்டோ டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். பாருங்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போதைக்கு மேலே செட் பண்ணுறேன். பட் அதை நான் எடுத்துடுவேன். இப்போ ஏன் செட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி டெக்ஸ்ட்டு வந்து எப்படி க்ராப் பண்ணுறதுனால ஸோ செட் பண்ணி காமிச்சேன். அந்த இடத்துல வந்து வேறு நான் டெக்ஸ்ட் செட் பண்ணுவேன். கடைசியில் பாருங்கள். அவர்களுக்கு அந்த ஃபாண்ட் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல.
ஏன்னா அது வந்து வேறு ஃபேண்ட்டுன்றதுனால அந்தளவுக்கு தெரியல. சரி இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்னு செட் பண்ண. ஜஸ்பிரித் பும்ரா. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அதே ஃபோட்டோ தான் திருப்பி கிளிக் பண்ண போகிறேன். நீங்கள் அதே ஃபோட்டோ இன்னொரு தடவை 3 தடவை அது மாதிரி கிளிக்கும் பண்ணலாம், அப்படின்னா டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். அவர்களுக்கு ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு ஜஸ்பிரித் பும்ரா. உங்களுக்கு எந்த மாதிரியான எடிட்டிங் தேவை அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போடலாம். வாழ்த்துக்களுடன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி அதே டெக்ஸ்ட் உள்ள போயிட்டு, அதான் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு நான் அதே டெக்ஸ்ட்டை வந்து திருப்பி வந்து நான் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றத வந்து கீழே செட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு செட் பண்ணிவிட்டேன். மேலேயும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், கீழேயும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நான் மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அதை நான் இப்போ வந்து டிலீட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிலீட் ஆகிற நல்லா கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ண மாதிரி கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபோட்டோ கிளிக் ஆகும். டிலீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, யாக்கர் கிங் ஓகே, யாக்கர் கிங் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபேண்ட், இந்த ஃபாண்ட் வந்து ஆப் உள்ளே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து அதேமாரி ஆட் பண்ணுங்கள். ஃபாண்ட் வந்து அந்த ஆப் உள்ளே இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ யாக்கர் கிங் அப்படின்றது வந்து போஸ்டருடைய டாப்பில் வந்து செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடன் கொடுத்தா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி போய்டும். அப்படியே வச்சுக்கலாம். இல்லை மூவ் அப் கொடுத்து நீங்கள் சைஸை வந்து கொஞ்சம் லைட்டாக ஜூமை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படி செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ கீழே வாழ்த்துக்களுடன் அப்படின்றது வந்து செட் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு ஃபோட்டோ வந்து நம்ம அதாவது ரைட் சைடில் பாட்டமில் செட் பண்ணலாம், அப்படியும் செட் பண்ணலாம். இப்போ செட் பண்ணுவோம் வாங்க. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் அதிகப்படுத்திட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இந்த பக்கம் ரைட் சைடில் கார்னரில் செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, வேறு ஃபோல்டரில் போய்ட்டேன். எங்கள் ரைன் ஆஃப் பும்ரா ஃபோல்டர் உள்ள எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன். லென்ஸை ஆட் பண்ண போகிறேன். பிளெண்டிங்கில் போங்க. லென்ஸுக்கு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்டு பும்ராவுடைய கழுத்து பகுதியான கரெக்டாக வைங்க. கழுத்து பகுதியான வச்சுட்டு அடுத்து வாழ்த்துக்களுடன் அப்படின்றத வந்து பிளாக் கலர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கீழே வைக்கும்போது பிளாக் கலர் தெரியாது. எஃபெக்ட்ஸ் உள்ள போய்ங்க. எஃபெக்ட்ஸ் உள்ளே போய்ட்டு கலர்ஸ் அப்படின்னு இருக்கும், அது உள்ளே போங்க. கலர்ஸ் உள்ளே போய்ட்டு நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும், நெகட்டிவ் கிளிக் பண்ணி அதை வந்து கீழே இப்படி செட் பண்ணுங்கள். வாழ்த்துக்களுடன் லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு சென்டராக வைங்க. சென்டராக வச்சுட்டு ஓகே, டிசம்பர் 6 டேட் செட் பண்ண போகிறேன். டிசம்பர் 6 அப்போ பும்ராவுடைய பர்த்டே. ஸோ அதனால் டிசம்பர் 6 அப்படின்றத செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட், தேவையான ஃபாண்ட் அதேமாதிரி ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் டாப்பில் ஃபோட்டோ, அதாவது டெக்ஸ்ட்டை செட் பண்ணுறங்க டிசம்பர் 6 அப்படின்றத. அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டிக்கர்ஸ், ஃப்ரீ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டிக்கர்ஸ் இந்தியாவுடைய லோகோ, இந்தியன் கிரிக்கெட்டுடைய லோகோ, அதை செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல செட் பண்ண நல்லாயிருக்குமா? செட் ஆகலை. ஏன்னா
ஃபோட்டோ வந்து அவருடைய பனியன் வந்து ப்ளூ கலர் இருந்தனால அந்த அளவுக்கு செட் ஆகல. ஸோ அதனால் வாழ்த்துக்களுடன் அப்படின்றதுக்கு பக்கத்தில் வந்து 2 லோகோ, சின்ன சின்ன லோகோ மாதிரி அழகாக செட் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதையே இன்னொருத்தர் டூப்ளிகேட் போட்டு ரைட் சைடில் ஒரு ஃபோட்டோ வைங்க. அதையே டூப்ளிகேட் போட்டு ரைட் சைடில் ஒன்று வைங்க. நான் வைக்கிற மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டெம்பும் அந்த கிரிக்கெட் அந்த பேட் பால் அப்படின்றது வந்து இந்த பக்கத்தில் செட் பண்ண போகிறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு இதை வந்து இந்த பிஎன்ஜி இமேஜை இப்போ செட் பண்ண போகிறேன் இந்த சைடில். ஓகே, அடுத்து இந்த கோப்பையை வந்து ரைட் சைடில் கீழே அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டிக் ஆப்ஷன் மேலே கொடுங்க. கொடுத்துட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி கொடுத்து டன் கொடுத்தோன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.